ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஏசியன் மேரிடைம் டிரான்ஸ்பரன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு சமீபத்துல ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்தியா மொரீஷியஸ் நாட்டுல உள்ள அகலிகா தீவுல விமான ஓடுதளங்களுடன் கூடிய ஒரு அதிநவீன ராணுவ தளத்தை அமைத்து வருவதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்தியா அகலிகா ஐலண்ட்ல எதற்காக இந்த ராணுவ தளத்தை அமைத்து வர்றாங்க, இந்த பகுதியில இந்தியாவுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அகலிகா ஐலண்ட் அப்படிங்கிறது மொரீஷியஸ் நாட்டுல இருந்து 1100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு சிறிய தீவு. இந்த தீவு சவுத் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதியில அமைந்திருக்கு. சமீபத்தில் எடுத்த சேட்டலைட் புகைப்படங்களின்படி இந்த தீவுல இந்தியா 10,000 ஃபீட் நீளம் கொண்ட ஒரு விமான ஓடுதளத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள P-8I விமானங்களை நிறுத்துவதற்கான ஹேங்கர்களையும் இந்த விமான ஓடுதளங்களின் அருகில் உருவாக்கி இருக்காங்க. விமானத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய ஹேங்கர்கள் 200 ஃபீட் அகலமும் 180 ஃபீட் நீளமும் கொண்டதா உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா 129 ஃபீட் நீளமும் 123 ஃபீட் விங் ஸ்பானும் கொண்ட P-8I விமானங்களை இந்த ஹேங்கர்கள்ல சுலபமா நிறுத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படையின் போர் கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு அகலிகா தீவுல உள்ள ஆழமான கடற்பகுதியில ஒரு துறைமுகத்தையும் இந்தியா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 1000 பேர் தங்கக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் பயிற்சி எடுப்பதற்கான பரேட் கிரவுண்ட் போன்ற வசதிகளும் இந்த தீவுல அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த தீவை இந்தியா ஒரு மிகப்பெரிய ராணுவ தளமா உருவாக்கி வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா இன்னும் இந்த தீவுல எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ரடார்கள் போன்றவற்றை இன்னும் இந்தியா அமைக்கல. அந்த பணிகள் முடிஞ்சது அப்படின்னா இந்த தீவு இந்திய பெருங்கடல் பகுதியில இந்திய கடற்படைக்கு ஒரு முக்கியமான ஆசெட்டா இருக்கும். இந்த தீவுல நடக்கக்கூடிய கட்டுமானங்கள் குறித்து இந்தியாவும் மொரீஷியஸும் வாய் திறக்க மறுக்கிறாங்க. மொரீஷியஸ் இந்த தீவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக தான் இந்தியா இந்த விமான ஓடுதளங்கள் மற்றும் துறைமுகத்தை அமைச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேரிடைம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா தங்களோட P-8I லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் ஏர்கிராப்ட இந்த ஐலண்ட்ல டிப்ளாய் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. P-8I விமானங்களை இந்த அகலிகா தீவுல டிப்ளாய் செய்வதன் மூலம் சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல உள்ள கடற்பரப்பை இந்தியாவால கண்காணிக்க முடியும். இந்தியா அகலிகா தீவுல ராணுவ தளம் அமைப்பதற்கு 250 மில்லியன் அமெரிக்க டாலரா இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. இந்தியா எதற்காக அகலிகா தீவுல இந்த ராணுவ தளத்தை அமைச்சு வர்றாங்க அப்படின்னா, சைனா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதியில தங்களோட ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி வர்றாங்க. ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிபூட்டில சீனா தங்களோட முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த ராணுவ தளம் கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில அமைஞ்சிருக்கு. அதனால இந்த டிஜிபூட்டி ராணுவ தளத்தை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் சீன கப்பல்கள் உளவு வேலை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட் நாடுகள்ல சீனா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய பெரும்பாலான துறைமுகங்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியா தன்னோட நீண்டகால நண்பனான மொரீஷியஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவுல ஒரு ராணுவ தளத்தை ரகசியமா அமைச்சு வர்றாங்க. அதே போன்று பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரீயூனியன் ஐலண்ட்ல இந்திய கடற்படையின் P-8I விமானங்கள் 5 நாட்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்திய கடற்படையின் P-8I விமானங்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் போர்க்கப்பல்களும் இணைந்து இந்த பகுதியில சர்வேலன்ஸ் மிஷனை கேரி அவுட் பண்ணாங்க. இதன் மூலமா சதர்ன் இந்தியன் ஓஷன் மற்றும் மொசாம்பிக் சேனல் பகுதிகளோட பாதுகாப்பு மேம்படும் அப்படின்னு பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான ரீயூனியன் தீவுல P-8I விமானங்கள் டிப்ளாய் செய்வது இது முதல் முறை கிடையாது. 2020 இது போன்ற ஆபரேஷன்கள்ல பிரான்ஸ் கடற்படை மற்றும் இந்திய கடற்படையின் P-8I விமானங்கள் ஈடுபட்டிருக்கு. இந்த ஆபரேஷனின் போது பிரான்ஸ் கடற்படை வீரர்கள் மற்றும் இந்திய கடற்படை வீரர்கள் P-8I விமானங்கள்ல பயணம்
பயணம் செய்து சவுத் வெஸ்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதியை சர்வேலன்ஸ் செஞ்சாங்க. இது போன்ற ஆபரேஷன்கள் பிரான்ஸ் கடற்படை மற்றும் இந்திய கடற்படையின் கோஆர்டினேஷனை அதிகப்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இதே போன்று ஒரு ஆபரேஷனை சில வாரங்களுக்கு முன்பு இந்திய கடற்படையின் P-8I விமானங்கள் ஆஸ்திரேலிய கடற்படையுடன் இணைந்து சவுத் சைனா சீல செஞ்சாங்க. ஆஸ்திரேலிய கடற்படையிலும் P-8I விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய கடற்படையின் இந்த கூட்டு பயிற்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடைய இந்த கூட்டு பயிற்சி சீனாவின் ஆதிக்கத்தை சவுத் சைனா சீல குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா P-8I விமானங்களை இந்தியாவின் முப்படை தளம் அமைந்திருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுலையும் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய ராணுவ தளம் மலாக்கா நீரிணை பகுதிக்கு மிக அருகில் இருக்கு. அதனால சவுத் சைனா சீல இருந்து இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் வரக்கூடிய சீன கப்பல்களை அந்தமான் நிக்கோபார் தீவுல இருந்து இந்தியாவால் கண்காணிக்க முடியும். சீனா எப்படி ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் திட்டத்தை பயன்படுத்தி இந்தியாவை சுற்றி வளைக்க முயன்றாங்களோ அதே போன்று இந்தியா பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் ஐலாண்ட், மொரீஷியஸ் நாட்டின் அகலிகா தீவு, இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 4 இடங்கள்ல தன்னோட கடற்படையின் செயல்பாடுகளை இந்தியா அதிகப்படுத்துறாங்க. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் சவுத் சைனா சீல சீன கடற்படையின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். இந்தியா தேர்வு செஞ்சிருக்க இந்த 4 இடங்களும் சீன வர்த்தக கப்பல்கள் மற்றும் ஆயில் டேங்கர்ஸ் அதிகமா பயணிக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த 4 இடங்கள்ல இருந்து இந்தியா தன்னோட விமானங்களை இயக்கி சீன போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதன் மூலமா சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். அதே வேளையில சீனாவின் வர்த்தகத்தை முழுவதும் தடை செய்ய முடியும். இந்தியாவின் இந்த திட்டத்தினால சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. சீனாவுக்கு எதிரான இந்த திட்டத்துல P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள் மிக முக்கியமான ரோல பிளே பண்ணுது. அந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்கலாம். P-8I விமானம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் உலகின் தலை சிறந்த மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள். P-8I மேரிடைம் பெட்ரோல் விமானத்தை அமெரிக்க கடற்படை, இந்திய கடற்படை, ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்போர்ஸ் போன்ற பல நாடுகளோட கடற்படை மற்றும் விமானப்படைகள் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 பைலட்ஸ் தேவைப்படுவாங்க. அடுத்து இந்த விமானத்துல உள்ள ரடார்கள், சென்சார்கள், சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இயக்குறதுக்கு 7 நபர்கள் தேவைப்படுவாங்க. இந்த விமானத்தால அதிகபட்சமா 85,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். P-8I விமானத்தால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 2200 கிலோமீட்டர். அதாவது இந்த விமானத்தால 2200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். P-8I விமானத்தால அதிகபட்சமா 8300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். இந்த விமானத்தால அதிகபட்சமா 41,000 அடி உயரத்துல பறக்க முடியும். P-8I விமானத்துல ரேத்தியான் APY-10 மல்டி மிஷன் சர்ச் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்களை பயன்படுத்தி தான் எதிரிகளோட போர்க்கப்பல்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த விமானத்துல AN/APS-154 அப்படிங்கிற அட்வான்ஸ் ஏர்பார்ன் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல 11 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி மிசைல்கள், ஹெவி வெயிட் டார்பிடோக்கள், கடல் கன்னிவெடிகள் மற்றும் டெப்த் சார்ஜஸ் எடுத்து சென்று எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்துல AGM-84H அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் பிரிசைஸ் ஏர் லான்ச் ஏர் டு கிரவுண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் க்ரூஸ் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 270 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த விமானத்துல அமெரிக்காவின் ஹார்பூன் ஆன்டி ஷிப் மிசைல்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள்னால குறைவான உயரத்துல பறந்து சென்று 220 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த விமானத்துல மார்க் 54 லைட் வெயிட் டார்பிடோக்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோக்கள்னால அதிகபட்சமா 74 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து 9 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த டார்பிடோக்களை P-8I விமானங்கள்
ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் சீன ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில குறைப்பதற்கு இந்தியா என்ன செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தான் இந்தியாவின் இந்த திட்டம். P8I மேரிடைம் பட்ரோல் விமானங்கள் மற்றும் இந்த ராணுவ தளங்கள் தான் சீனாவின் ஸ்டிங் ஆஃப் பர்ல் திட்டத்துக்கு இந்தியாவின் பதிலடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.